Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம டிவில எல்லாம் சப்பாத்தி நல்ல புஸ்ஸுன்னு வர மாதிரி காட்டுவாங்க, பூரி மாதிரி. சோ அந்த மாதிரி நம்ம வீட்லயே எப்படி சப்பாத்தி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இந்த மெஷின் யூஸ் பண்ணி. சரி வாங்க முதல்ல ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நேஷ்னல் பிராண்டு மல்டி மேக்கர். மல்டி மேக்கர் அப்படின்னா வெறும் சப்பாத்தி மட்டும் பண்ணுற மாதிரி இல்லை, இல்லை பரோட்டா, நான், அப்புறம் தோசை, ஊத்தாப்பம், டிக்கி, அப்புறம் ஈவன் அப்பளம் கூட நம்ம இதில் பொரிச்சுக்கலான்னு போட்டிருக்காங்க. மெயினாக நாங்கள் சப்பாத்திக்காக தான் வாங்கினோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கும் போதுலேயும் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை, சப்பாத்தி சுடும் போதுலேயும் நம்ம எண்ணெய் ஊற்றவே தேவையில்லை. வித்தவுட் ஆயில் நம்ம சூப்பராக சப்பாத்தி செஞ்சு எடுக்கலாம். அதுக்காக தான் மெயின் பர்பஸாக நான் இது வாங்கினது. ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான்ஸ்டிக் கோட்டிங் உள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து அன்பிரேக்கபிள் ஹேண்டில். டோட்டல் இந்த ப்ராடக்டோட வாரண்ட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 year கொடுக்குறாங்க வாங்கின பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. ஸோ இதனுடைய ஓவரால் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2800 கிட்ட வருது. இது வந்து கோயம்புத்தூரில் எங்கள் அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. நான் ஆன்லைனில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து குக்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அவங்க அவசரமாக கிளம்பும் போதில் சட்டுன்னு சப்பாத்தி போட்டுட்டு அவங்க கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, எண்ணெயே சுத்தமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னு சில பேருக்கு நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இந்த சப்பாத்தி மேக்கரை வாங்கி அழகாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம சப்பாத்தியோ தோசையோ சுட்டு எடுத்துடலாம். அது போக முக்கியமாக நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நம்ம போட்டு தேய்ச்சி போட்டு எடுக்கிறதுக்குள்ள இது நம்ம டக்குன்னு நம்ம வந்து தேய்க்கவே வேண்டாம், அப்படியே உருட்டினதை உள்ளே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், சப்பாத்தி சூப்பராக சுட்டு வந்துடும். சரி, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணோம்லையே மேட்டாப்லேயே உங்களுக்கு வந்து மேனுவல் புக் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இதனுடைய வெப்சைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், www.nationalhomeappliances.co.in. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இவங்களோட வெப்சைட்லேயும் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ப்ராடக்ட் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து அவங்க கொரியரில் அனுப்புனாலுமே நல்லா நீட்டாக சேஃபாக வர மாதிரி ஃபுல்லாக தெர்மோகோல் போட்டு நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது தான் நான்ஸ்டிக் கோட்டிங். நான் முன்னாடி சொன்னது இந்த 2 பக்கமும் மேலேயும் கீழே இருக்கிறது வந்து நான்ஸ்டிக் கோட்டிங்கு. இது வந்து FDA அப்ரூவ்ட் அப்ளையன்சஸ் தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லைட் கொடுத்துருக்காங்க, ஒன்று ரெட்டு ஒன்று க்ரீனு. போட்டோடனே ரெட்டு எரியும். ரெட்டு வந்து ஒரு 2 to 3 minutes வரைக்கும் எரியும், அந்த கல் சூடாகிறதுக்காக. சூடானோடனே க்ரீன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். அடுத்து இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மிஷினை வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சொட்டு ஆயில் விட்டு நல்ல க்ளீனான துணியை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து மிஷின் கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடாக இருக்கும் போதிலே இதை பண்ணி முடிச்சிருங்க. அப்புறம் இந்த வயர் பார்த்தீங்கன்னா நான் இது வேறு ஏதோ வயருன்னு பார்த்தேன், கடைசி பார்த்தா இந்த வயர் தான் நல்லா இன்சுலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஹீட் வந்து அந்த வயரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நல்லா நீட்டாக இன்சுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ அடுத்து வந்து நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். மாவு பிசைறது வந்து கொஞ்சம் மாவு நம்ம வழக்கமாக பிசைறது வந்து கொஞ்சம் இலக்கமாக பிசையணும். கொஞ்சம் பிசுன்னு பிசைஞ்சோன்னா தான் இதில் வந்து சப்பாத்தி நல்ல புஸ்ஸுன்னு டிவியில் காட்டுற மாதிரி வரும். ஸோ நான் இப்போ எந்த மாதிரி பக்குவத்தில் பிசையணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு பாயிண்ட் கவனிக்க வேண்டியது, கொஞ்சமாக இலக்கமாக பிசையணும், வழக்கமாக பிசைறதை விட, அவ்வளோதான். பிசைஞ்ச கையோடையே கொஞ்சமாக மாவு எடுத்து வெறும் மாவில் நல்லா உருட்டி நல்லா டஸ்ட் பண்ணி அதை நம்ம தனியாக உருண்டையாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அடுத்து மிஷினில் போடும் போதில் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. கிராக் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் செய்யாதது, நம்ம சப்பாத்தி நீட்டாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை உடுத்தி வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே மினிமம் ஒரு 1/2 மணி நேரத்து அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஊற தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இதில் போட்டு எடுக்கும் போதில் நல்லா புஸ்ஸுன்னு வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நம்ம உருண்டை உருட்டி வச்சுருந்ததை ஒன்று எடுத்து அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 inch கீழே நம்ம வைக்கணும். வச்சு இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஒன்று போல் அட் அ டைமில் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இதுக்கப்புறமேட்டி கரெக்டாக 50 to 60 seconds வந்து நம்ம அதை அப்படியே வச்சுருக்கணும். நல்லா வந்து உங்களுக்கு பபுளாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு அதை திரும்பி மூடினோன்னா நல்லா டிவியில் காட்டுற மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போ பாருங்கள்,
புசு புசுன்னு வந்துருச்சு. திருப்பி போட்டோன்னே இங்கே பாருங்கள் நல்லா பல்ஜ் ஆகிட்டு சூப்பராக வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்குரிய என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியா விஜய் கிச்சன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.